வணக்கம் ஐடியாஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி 12th மேக்ஸில் சாப்டர் 9 எக்ஸைஸ் 9.10 இருக்கிற 1 வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். 21 மார்க்ஸ் இருக்குது. சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு 2 கொஷின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the value of a 2/3 அப்படின்னு இருக்குது. இங்கே 4 9 இருக்குது. பாருங்கள், லைனாக 2 வந்துடுச்சு, 3 வந்துடுச்சு, 4 வந்துடுச்சு, 2 3 4 இருக்குது. ஸோ லைனாக வந்துடுச்சுன்னா இது 9ன்னு கொடுத்துருக்காங்க. 9 திருப்பி போட்டிங்கன்னா நமக்கு 6ன்றது வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் நமக்கு 5/6 என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 2 3 4 ஆர்டராக லைனாகவும் வந்திருக்கு. 9 திருப்பி போட்டால் 6. இப்போ ஏன் நான் எல்லா நம்பரையும் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிலர் வந்து கொஷின் மாற்றி கேட்டு 2/3 மட்டும் இருந்து இந்த கொஷின் மாற்றி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் லைனாக சொல்கிறேன். 2 3 4 இருக்குது. இந்த 9 திருப்பி போட்டுக்கோங்க, 6ன்னு வரும். ஸோ 9 இப்படி போட்டோன்னா அது 6 இல்லைங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், the value of 2 - 1x. இதுக்கு நான் ஃபார்முலாவே சொல்லிடுறேன். x dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா x²/2. ஸோ எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே என்ன வரும்? x²/2 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா? x²/2. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேலே வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்துருக்காங்க. x² அப்படின்னா அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2² வரும், /2 ப்ளஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 பண்ணால் -1²/2. இதை நம்ம சம் மாதிரியே போட்டுடலாம். 2² நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2² 4ன்ற ஆப்ஷன் வருங்களா? 2² 4/2 ப்ளஸ் -1² பண்ணால் 1 தான் /2. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 4 + 1 5ன்றது நமக்கு கிடைக்கும் /2. ஸோ ஆன்சர் நமக்கு 5/2 தான் ரைட்டான ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே என்ன வரும்? இது ஒன்று நான் ஃபார்முலா நம்பர்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சம்ஸ் கேட்கும்போது இது ஈஸியாக இருக்குன்றதுக்காக. x²/2. ஸோ 2² ப்ளஸ் 1² ஆட் பண்ணிங்கன்னா 5² நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஃபார் எனி வேல்யூ ஆஃப் n பிலாங்ஸ் டு z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. e cos²x அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு காசு வாங்கிட்டு நம்ம சிரித்தோம் அப்படின்னா 0. ஸோ காசு வாங்கிக்கிட்டு ஈன்னு சிரித்தோன்னா என்னவா? அப்படின்னா அதை தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போனால 0. ஸோ காசு வாங்கிக்கிட்டு ஈனை வந்து சிரிக்கிறவங்க வந்து தப்பு பண்ணுவாங்க. அதனால் வந்து ஆன்சர் நமக்கு 0ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், இந்த வேல்யூ ஆஃப் sin² x cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sin² மேலே ஸ்கொயர் வந்திருக்கு, அப்போ அது மேலே 2ன்னு வந்திருக்கு. sin² cos சைனில் வந்து 2 இருக்குது, காசில் வந்து 1 இருக்குது. டோட்டலாக ஆட் பண்ணால் 3. ஸோ ஆன்சர் நமக்கு 2/3ன்னு வச்சுக்கலாம். மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த 2 சூஸ் பண்ணிப்போம். இதை 2த்தையும் ஆட் பண்ணால் இதில் ஸ்கொயர் 1, இதில் காஸ் 1, மொத்தமாக ஆட் பண்ணால் /3. அப்போ ஆன்சர் நமக்கு 2/3. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த வேல்யூ ஆஃப் 4 - 4ல் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் நமக்கு 4k போயிடலாம். ஆன்சர் 4π. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்த வேல்யூ ஆஃப் π/4 - π/4ன்னு கொடுத்துருக்காங்க. π/4ல் வந்திருக்கு இது. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து எக்ஸ் இல்லை, நிறைய இடத்துல எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா, இதிலேருந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும்? ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா 2x⁻6 வருமா? -3x⁻5 இருக்குது, ஒன்று வெளியே எடுத்துகிட்டா 4 வருமா? ப்ளஸ் 7x³ இருக்குது, ஒரு எக்ஸ் எடுத்துகிட்டா x² வருமா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே நமக்கு 2 டேபிளில் வர்றது தான். ஸோ 4 6 2 எல்லாமே நமக்கு 2 டேபிளில் வர்றது தான். ஸோ ஆன்சர் வந்து நம்ம இங்கே 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் 2. செவன்த் கொஸ்டின், f ஆஃப் x இங்கே எக்ஸுன்னு மேலே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லாமே நமக்கு எக்ஸாக வரணும். t cos tன்னு வந்திருக்கு, இங்கே x cos xன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்பர் லிமிட் நமக்கு எக்ஸுன்றதுனால x cos xாக எடுத்துக்க போகிறோம். எயித்து கொஸ்டின், the area between y² 4x and its latest rectum is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y² இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு வரணும். 16ன்ற எந்த ஆப்ஷனுமே நமக்கு இதில் கிடையவே கிடையாது. அப்போ அந்த 4² பதிலாக 4 × 2ன்னு போட்டுக்கலாம். ஆன்சர் வந்து நமக்கு 8. ஸோ y² இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 2s are 8. ஸோ ஆன்சர் நமக்கு 8ல் வரணும். 8/3 நமக்கான ஆன்சராக எடுத்துக்கலாம். நைன்த் கொஸ்டின், the value of மேலே 1 இருக்குது, இங்கே 99 இருக்குது. இந்த 99 ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். ஒன்று 9ஆகவும் எடுத்துக்கலாம், இன்னும் 99. 9 வந்து ஃபஸ்ட்டு 9 எடுத்துக்கிறேன், அப்புறம் 99 எடுத்துக்கிறேன். ஸோ 99 மேலே 1 கொடுத்துருக்காங்களா? இதை ஆட் பண்ணால் 10, இதை ஆட் பண்ணால் 100. ஸோ ஆன்சர் நமக்கு 10 100ன்னு வரணும். கீழே பாருங்கள், 10ம் வந்திருக்கு, 100ம் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் 1/10 10 100ன்ற ஆன்சர் எடுத்துக்கலாம். 10th கொஸ்டின், the value of π 0 கொடுத்துருக்காங்க.
dx 1 + 5 cos x கொடுத்துருக்காங்க. 1 + 5 cos x 5 cos x 5 காசுனால் என்ன அர்த்தம்னா 5 காசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் நம்மளோட அம்மா அப்பா இருக்கிற போதெல்லாம், அம்மா அப்பாவோட சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் என்ன 5 காசு 10 காசு 1 காசு அப்படின்லாம் வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த 5 காசுலாம் நமக்கு வந்து செல்லுபடியவே ஆகாது. ஸோ 5 காசை வந்து நம்ம இப்போ 1 ரூபான்னு எடுத்துக்கலாம். இங்கே 1 + 1 5 காசை வந்து 5 காசுலாம் இப்போ செல்லாது. நமக்கு எது செல்லும்? 25 பைசையும் வராது, 50 பைசையும் வராது, எதுவுமே வராது. ஸ்டார்டிங்கே நமக்கு 1 ரூபி தான். இப்போ இந்த 5 காசுக்கு பதிலாக 1 ரூபின்னு எடுத்துக்கலாம். 1 + 1 2. ஸோ ஆன்சர் நமக்கு π/2ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் π/2. கீழே 2 வரணும், அதனால் ஆன்சர் π/2. 11th கொஸ்டின். ஈக்குவல் டு 19 கொடுத்துருக்காங்க. 90னா 9 டேபிளில் வரும் நமக்கு. ஸோ 9 எடுத்துக்கலாம். 90ல் இந்த 0 கட் பண்ணாலே நமக்கு 9ன்ற ஆப்ஷன் வந்துடும். 12th கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் π/6/3ன்னு கொடுத்துருக்காங்க. π/6 இங்கே cos 3ன்னு இருக்குல்ல, அது மேலே 3ன்னு இருக்குது, அந்த 3 வச்சுக்கோங்க. இது நமக்கு எப்படி வரும்னா இன்ட்டு 2 பண்ணால் 3 × 2 பண்ணால் தான் நமக்கு 6 கிடைக்கும். கரெக்டாக? இன்ட்டு 2 பண்ணால் 3 × 2 தான் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 6. ஸோ இங்கே 2ன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த 2 வந்து 3 ஸ்கொயர்னு போட்டாலும் நமக்கு 9ன்னு கிடச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் 2/9ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 6ன்னு வந்துடுச்சு. அப்போ இங்கே இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே அதே இன்ட்டு 2வை இதுக்கு மேலே போட்டிங்கன்னா 9ன்னு வரும், 3 ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆன்சர் நமக்கு 9. ஸோ ஆன்சர் 2/9ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 13th கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் π0 sin power 4x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sin power 4ன்னு வந்திருக்கு, இங்கே பைன்னு வந்திருக்கு. ஸோ எல்லாமே மேலே வந்து 3π எல்லாமே 3π தான் இருக்குது. கீழே வந்து 8. ஏன்னா 4 டேபிளில் என்ன வரும்னு பார்க்கலாம். 1 4s are 4 வரும், 4 2s are 8 வரும். ஸோ ஆன்சர் நமக்கு 4 டேபிளில் வர்றது 8. ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே 8ன்னு எடுத்துக்கலாம். 14th கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் 0 to infinity e⁻−3 எல்லாமே டினாமினேட்டரில் 27 தான். மேலே e⁻−3 ஈன்னு சிரிச்சிங்கன்னா நெகட்டிவ். அப்போ அந்த e−3 விட்டுருங்க. அடுத்து இருக்கிறது x² 2 இருக்கா? ஸோ அந்த 2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஈன்னு சிரிக்கும் போது மைனஸ்ன்னு சொல்கிறதுலாம் தப்பு. ஈன்னு சிரிச்சா பாசிட்டிவாக இருக்கணும்ல, ஏன் இங்கே மைனஸ்னு கொடுத்துருக்காங்க? அப்போ அது வேணவே, அந்த டேர்மே வேண்டாம். மேலே 2 இருக்கிறதுனால 2/27. 15th கொஸ்டின். a0 1/4 + x² = π/8 அப்படின்னு இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ இன்ட்டு 2 பண்ணால் தான் நமக்கான ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் நமக்கு 2. 4 2s are தான் 8. அப்போ ஆன்சர் நமக்கு 2ன்னு எடுத்துக்கலாம். 16. த வால்யூம் வந்து வால்னு எடுத்துக்கலாமா? வால் எப்போ வந்து எல்லாரும் வாழ்த்தனம் பண்ணுவாங்க அப்படின்னா 6 மணிக்கு ஈவினிங் தான் எல்லோரும் வாழ்த்தனம் பண்ணுவாங்க. அப்போ தான் விளையாட போவாங்களாம் எல்லாருமே. எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு விளையாட போகிறது 6 o'clock தான். இங்கே பாருங்கள், πa³ மேலே πa³ πa³ மேலே இருக்கிறது எல்லாம் சேம். அதனால் கீழே வந்து வால்யூம் வந்துன்னா வாழ்த்தனம் பண்ணுவாங்க 6 o'clock தான். அப்போ ஆன்சர் வந்து வால்யூம் வந்தால் /6ன்னு எடுத்துக்கலாம். 17. f of x is equal to x/1 x upper limit x lower limit வந்து 1 e sin u அப்படின்னு கேட்டிருக்காங்க. e sin u இங்கே பார்த்தீங்கன்னா பாசிபிள் வேல்யூ ஆஃப் a is மேலே அப்பர் லிமிட் 3, கீழே வந்து 1. இங்கே நமக்கு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 3e² எடுத்துக்கலாமா? 3² வந்து நமக்கு 9. ஸோ அப்பர் லிமிட் வந்து 3ன்னு வந்திருக்கு. e sin x² வந்திருக்கு. அந்த x² பதில் அந்த 3 போட்டிங்கன்னா 9ன்னு வரும். 3² வந்து 9. ஸோ ஆன்சர் 9ன்னு எடுத்துக்கலாம். 18. The value of 1/0 sin inverse x² கொடுத்துருக்காங்க. எல்லாமே π/2 π²/4 π²/4 எல்லாமே π²/4 தான் இருக்குது. அடுத்த நம்பர் தான் நமக்கு என்ன அப்படின்றது தேவை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. -1 × 2 -2ன்னு வரணும். ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு -2 இங்கே வரா மாதிரி ஆன்சர் எடுத்துக்கலாம். எல்லாமே π²/4 தான், -2. 19. The value of a0 a² - x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு 3π ஸ்டார்ட் ஆகுது. πa³ 3πa⁴ 3π இங்கே மேலே 3ன்னு இருக்குங்களா, ஹோல் பவர் 3ன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் நமக்கு 3πன்னு வரணும். இதுவும் 3π வருது, இதுவும் 3π வருது, இதுவும் 3π வருது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a² இங்கே x², இங்கே ஒரு ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர் அப்படின்னா டோட்டல் ஆட் பண்ணால் a⁴ வரணும். ஸ்கொயர்னால் 4 வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகிடும். 3πa⁴ 3πa⁴. ஓகே.
அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்கொயருன்னு சொல்கிறதுனால எதோட ஸ்கொயர் வந்து 16 வரும், 4 ஸ்கொயர் தான் 16 வரும். 8 வந்து ஸ்கொயரே எடுக்க முடியாது இல்லையா. ஸோ 4 ஸ்கொயர் தான் 16. இங்கே மேலே இருக்க 3 போட்டாச்சு, இங்கே 2ன்றதுனால 4 போட்டாச்சு, இங்கே 4 அப்படிங்கிறதுனால 4 ஸ்கொயர் வந்து 16ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் 3π a⁴ 16. லாஸ்ட் கொஸ்டின், x 0 ft = dt, the value of 1 is அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒன்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேலே 1 இருக்குது, கீழே வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் நமக்கு டிவைடட் பையில் தான் வரணும், 1 வரணும். அதுக்கப்புறம் பை எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, 1/2ன்னு எடுத்துக்கலாமா ஆன்சர். ஸோ 1ன்னு கொடுத்துருக்காங்க, 1 பாதி பாதியாக பிரிக்க போகிறோம், மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் பிரிக்க போகிறோம். ஸோ 1 பாதியாக பிரித்தோன்னா ½ அந்த 1/2 தான் நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ இந்த 20 கொஸ்டின்ஸுமே நம்ம 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இதிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.